அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஆடி மாத பலாபலன்கள் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அதாவது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் 2025ஆம் ஆண்டு ஆடி மாதம் நம்ம கன்னிராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக கன்னிராசின்னா நன்மையும் சொல்லலாம். பொதுவான நன்மையை எடுத்துன்னா புதனுடைய ஆதிபத்தியத்தில் வருவதனால உயர்ந்த பிரதாபங்கள், திறமைசாலிகள், அறிவாளிகள், புத்தி கூர்மையுடையவர்கள், எந்த வேலையை கொடுத்தாலும் எளிதாக முடிக்கக்கூடியவர்கள், கணித மேதைகள், ஞானவான்கள், புத்திசாலிகள்னு சொல்லலாம். அப்போ ஏற்பட்ட தங்களுக்கு பார்த்தோம்னா இந்த கடந்த 2-3 வருஷமாகவே பாவம் பல விதமான பயங்கரமான கடன் தொல்லை, இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது, அங்கே வாங்கி இங்கே கொடுக்குறது, எப்படா தீருது, எல்லாம் ஒரே சமயம் சேர்ந்து ஒரு ஃபோனில் ஒரு கால் வந்தால் அட்டன் பண்ணலாம். ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற 10 கணக்கான வரிசையை அடித்தா என்ன யாருக்கிட்ட என்ன பேசுகிறேனே தெரியாது. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் தவிச்சுட்டு இருக்கீங்க. கடன் தொல்லை கடந்த 2-3 வருஷமாக பாவம் ரொம்ப எப்படி குடும்பத்தை தாட்டுறது, எங்கே போனாலும் பிரச்சனை. 2வது தேவையில்லாத தொழிலில் ஒரு கெட்ட பேர், உத்தியோகத்தில் ப்ளேம், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, எங்கே போனாலும் பிரச்சனை, யாருக்கிட்டா போகிறது அப்படின்னு ஒரு பலவிதமான பயம், மனோபயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாத கிரக நிலவரங்கள் அப்படின்னு எடுத்துட்டால் ராசியிலே செவ்வாய் சந்திருக்கிறார் கன்னியில். 2ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 3ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 4ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 5ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 6ஆம் இடத்துல ராகு, ரணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் ராகு, 7ல் சனி, 8ல் ஒன்றுமில்லை, 9ல் ஒன்றுமில்லை, 10ஆம் இடத்துல புதன் குரு சுக்கிரன், 11ஆம் இடத்துல சூரியன், 12ஆம் இடத்துல கேது. இதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிற கிரக நிலவரம். இந்த கிரக நிலவரத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது இந்த மாத பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குடும்ப வாக்காதிபதி சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துனோம்னால் 10ஆம் இடத்துல இருக்கார். குடும்ப வருவாய் அதிகரிக்கும், குடும்பத்தில் இனம் புரியாத மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் ஏற்படும், குடும்ப சொத்துக்கள் அதிகரிக்கும், பேச்சினால் பல காரியங்கள் உண்டாகும், பொருளாதார அமைப்புகள் அதிகரிக்கும், வசதி வாய்ப்புகள் பெருகும். சில பேர் பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டுற யோசனைகள் வரலாம். அதே மாதிரி இந்த கன்சல்டிங், அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பில்டிங் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்க, ஆர்கிடெக்ட் பண்ணக்கூடியவர்கள், கட்டுமான பணியாளர்கள், நெடுஞ்சாலை பணியாளர்கள், போர்வெல் வச்சு நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயங்கள் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு. அபரிமிதமான மகசூல் வசூல் இதெல்லாம் ஏற்படும். கடன் தொல்லைகள் அறவே விலகும், மருத்துவ செலவுகள் குறையும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மிகச்சிறப்பு, நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும், வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும், வெளிநாடு போக்குவரத்து அமைப்புகள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க மூலமாக நமக்கு நன்மைகள். அதே மாதிரி அதுக்கு 6ல் ராகு இருக்கிறதுனால வணிக வரி, பத்திரப்பதிவுத்துறை, வருமான வரி, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், வரிகள் துறை, கருவூலங்கள், உள்ளாட்சித்துறை, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் பணி மாற்றங்கள், பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் கிடைக்கலாம். சில பேருக்கு கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசங்கள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படலாம். 7ஆம் இடத்துல சனி நன்மையை செய்யாது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள். இவ்வளோ நேரம் 6ஆம் இடத்துலேருந்து நன்மை பண்ணியிருந்தார் சனி பகவான். 7ஆம் இடத்துக்கு வந்துட்டதுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு, வீண் விரயங்கள், வாகன விபத்துக்கள், வாகன பழுதுகள், பேச்சினால் கலகம். என்ன பேசுனீங்கன்னா அது மூலமாக நல்லது எடுத்துக்க மாட்டாங்க, சண்டை தான் வரும், பிரச்சனை தான் வரும். ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதத்தில். தொழிற்சாலைகள், இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கு ஓரளவு நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பங்கு வர்த்தகங்கள், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை. 8, 9, 10ல் புதன் குரு சுக்கிரன், 10லே பார்ப்பான், பதவியை கெடுப்பான். 10ஆம் இடத்துல குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு பேர். ஆனால் கூட புதனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால அபரிமிதமான யோகம். கல்வித்துறை சிறந்து விளங்கும், சுய தொழில், தனியார் துறை, மார்க்கெட்டிங், வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், எல்லா வியாபாரம், என்ன வியாபாரம்னாலும் சரி, ட்ரேடிங் பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கு நன்மை. ஃபேன்சி பொருட்கள், அழகு சாதன நிலையங்கள், இந்த மாதிரி வாசனை திரவியங்கள், சோப்பு, ஷாம்பு, அழகு பொருட்கள்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும்.
11ஆம் இடத்துல சூரியன், அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், இவர்களுக்கு நன்மை. அரசாங்கத்தில் ஏற்கனவே பணியாற்றியிருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும். தகப்பனார் வழி சொத்துக்கள் இருந்து வந்த வில்லங்கம், விவகாரங்கள் விலகும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். 12ஆம் இடத்துல கேது, ஞானம், அறிவு ஏற்படும். ஆன்மீக நாட்டங்கள் உண்டாகும். இறை வழிபாடுகள், தியானம், தபம், ஜபம், யோகம், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்கிறது அப்படிங்கிறது நடக்கும். பொதுவாக கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த மாத பலாபலன்களில் ஒரு 80% நன்மைகள்ங்கிறது எடுத்துக்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் 90% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கும் 90% நன்மைகள் உண்டாகும். இந்த மாதம் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதத்தில் 2 சந்திராஷ்டமம் கன்னிராசிக்கு. ஆடி மாதம் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:28 முதல் ஆடி மாதம் 4ஆம் தேதி ஞாயிறு காலை அதிகாலை 5:49 வரைக்கும் ஒரு சந்திராஷ்டமம். அப்புறம் ஆடி மாதம் 29ஆம் நாள் வியாழக்கிழமை பகல் 11:38 முதல் ஆடி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை பகல் 2 மணி வரை இன்னொரு சந்திராஷ்டமம். அதனால் இந்த மாதத்தில் 5 நாள் சந்திராஷ்டமம் கன்னிராசிக்கு. ஆடி மாதத்தில் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. பெருமாளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிகரல்ல வேணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே, நாம் இது வரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது ஆடி மாத பலாபலன்கள். அதாவது 2025ஆம் ஆண்டு விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 12 ராசிகளுக்கும் இப்படியெல்லாம் தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம் பல நூல்களில் இருந்து இந்தந்த கிரகங்கள் இங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலன்களை தான் கொடுக்கும் அப்படின்னு 18 சித்தர்கள், அதில் புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் ஒருவர் முறையாக இந்த கிரக அமைப்புங்கிற நூல், கிரக நிர்மாண பத்திரிக்கான்னு பேர் இருக்குது, அந்த நூலிலிருந்து எடுக்கிறது தான். இந்தந்த இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருந்தால் இன்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத அந்த சித்தர்கள் சொன்ன வழியிலிருந்து எடுத்து உங்களுக்கு பலன்களாக வழங்கியுள்ளோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது போக அவரவர்கள் சொந்த ஜாதகமும் ஒரு முறை பார்க்க வேண்டும். ஏன்னா இது பொதுவான பலன்களோடு முடிஞ்சிருது. இந்த பயிற்சிகள் இங்கே இருந்தால் இந்த பலன்கள், சொந்த ஜாதகத்தில் 12 கட்டத்தில் என்னென்ன கிரகம் எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அதில் எங்கே இருக்கோ அதுதான் நம்ம தலைவிதி, நமக்கு என்ன உண்டோ அது செய்யும். பொதுவான பலன்கள்ங்கிறது காம்பவுண்டு மாதிரி, சொந்த ஜாதகங்கிறது தான் வீடு மாதிரி, ஓன் ஹவுஸ். இப்போ அதில் ஏதாவது குற்றம் குறைகள் தோஷங்கள் அப்படின்னு ஒன்று இருந்தாலே, ஒரு ஜாதகத்தில் ஒரு தோஷம் அப்படின்னு இருந்தாலே எல்லா கிரகமும் படுத்துரும், எதுவும் வேலை செய்யாது. அப்போது என்ன தோஷம் இருக்குது, எதனால் நம்ம நல்ல நேரம் வந்தும் சனி பயிற்சி நல்லா இருக்குங்கிறான், குரு பயிற்சி நல்லா இருக்குங்கிறான், ராகுகேது பயிற்சி நல்லாங்கிறான், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நமக்குன்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. உனக்கு நல்லா இருக்கா, உன் ஜாதகம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் ஏதாவது சின்ன ஓட்டை இருந்ததுனால் இதெல்லாம் நல்லா இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது. அதனால் நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை வாழ்க்கையில் பார்க்கணும். பார்த்து தெரிஞ்சுட்டு அதில் என்ன பரிகாரமோ அதை முறையாக பண்ணிவிட்டோமே ஆனால் வாழ்க்கை பூரா நமக்கு நல்லா இருக்கும். யாருக்கு மோசமாக இருந்தாலும் நம்ம இந்த தோஷத்தை கழிச்சிட்டோம், நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தைரியமாக நடமாடலாம். அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது, அடியனுடைய தொலைபேசி எண்ணான 98609837098650 98650 இந்த எண்ணிற்கு தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து எல்லா பலாபலங்களையும் தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு நவக்கிரகங்களுடைய ஆசீர்வாதங்கள் தங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.